வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம தெரிந்து செயல் வகை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துல 7வது குறள், அதாவது 467வது குறளுக்கு வந்திருக்கோம். இந்த குறள் ரொம்ப பிரபல்யமான குறள். மக்கள் மத்தியில பரவலாக தெரிந்த குறள். எண்ணித் துணிக கருமம். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. இதெல்லாம் நான் சிறு வயதுல இதெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு இதனுடைய முழுமையான ஒரு பொருள் எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு நான் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறதில்ல. எனக்கு யாருமே இதெல்லாம் சொல்லல. ஏதாவது சும்மா ஏதோ சொல்லியிருக்காங்க போலன்ட்டு அது என்ன எண்ணி துணிக கருமம். ஆக அது எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறது இந்த வார்த்தைகள்லாம் இது என்ன, இது என்ன, துணிகன்னா என்ன அர்த்தம், கர்மம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச வள்ளுவர் சொல்றார். இந்த தெரிந்து செயல் வகைங்கிறதுல நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை எந்த காரியமாக இருந்தாலும் எண்ணி துணிய அந்த கர்மத்தை அந்த வேலைய அந்த கடமைய நம்ம என்ன செய்ய போறோம், நீ எதை ஒன்னாலும் செய்தாலும் சரி, அத நல்லா சிந்தித்துப்பார். ஒருத்தருக்கு ஒரு வேலை, ஒரு தகப்பனார் ஒரு வேலை கொடுக்குறார். டேய், நான் வெளிய போறேன், நீ வீட்டுல இருக்கிற. அப்படியே அப்பாவோ யாராவது தேடி வந்தாங்கன்னா நீ என்ன ஏதுன்னு அதை கேட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. சொல்லிட்டு தந்தையார் வெளியே போயிருக்கார். பையன் வீட்டுல இருக்கிறவங்க அவன் ஒரு நல்ல ஞானமான ஒரு பையனா அப்பா போயிருக்காங்க, நமக்கு இந்த கடமையை வச்சிருக்காங்க, இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க, யாராவது வந்தாங்கன்னா நாம அதுக்கு உரியதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் அதை யோசிச்சு வீட்டுலதான் இருக்கிறான். ஆனா அவனுக்கும் அது என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியல. எண்ணி துணிக அப்படிங்கிறதுக்கு இந்த இதுல இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். சரி, அவன் ஒருத்தர் வாராருன்னா உடனே அவனுக்கு தெரியுமா தெரியாது. உங்க அப்பா எங்க தம்பி அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டா எங்க அப்பா அங்க போயிட்டாங்க சொல்றான். அப்பா அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி பாக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தா வந்துருவாங்க இருக்கட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பையன் அத கொஞ்சம் நம்ம என்ன பதில் சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னு அவனுக்கு அதுல கொஞ்சம் ஞானத்தை அதுல செலவு செய்யும். இவங்க நமக்கு தெரியாத ஆண்டு, நாம அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. இப்படித்தான் அப்பா இங்க போயிருக்காங்க, அங்க போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்பா இந்த இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது எதுவும் தெரியாது நமக்கு. அதனால நாம எதுவும் ஒன்றும் சொல்ல வேண்டாம்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையன் அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி அவன் அப்படி செய்தது ரொம்ப நல்ல வேலையா போச்சு. ஏன்னா வந்திருக்கவர் வந்து ஒரு 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 பிரச்சனை விஷயமா அவரு வந்திருக்கல. அவரு அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முனைப்புல வந்து அவரு வந்திருக்க. பையன் வந்து அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாம எதையும் நாம வந்து சொல்லிடக்கூடாது நாம வந்து அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் நினைக்கிறான். ஏதோ கேட்காங்க இருந்தாலும் நாம வந்து எதுக்கு அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். அது ஒண்ணு பெரிய வாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல பேசி. அது நல்ல வேலையா போச்சு. அஹ் அவன் வந்து ஏதாவது ஒரு அந்த காரியங்களை எங்க போயிருக்காங்க ஏதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வந்திருக்கவர் வந்து அவரு ஒரு முனைப்போட வந்திருக்கிறதுனால இன்னும் உட்கார்ந்து அவரு ஒரு கை பார்க்காம போக மாட்டார். அப்போ வந்து அப்படி இருக்கிற கட்டத்துல பெரிய தேவையில்லாத பிரச்சனைகள். இதுல வந்து அந்த பையன் வந்து அவன் யோசிக்கிறான். எண்ணி துணிக கர்மம். நம்ம வந்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவன் யோசித்து எண்ணி துணிக கருமம் அப்படின்னு சொல்லி அதை யோசி அது ஒரு நல்ல வேலையா போச்சு. எந்த பாதகமும் இல்லாம அந்த காரியம் முடிஞ்சிச்சு. இதே இத வந்துகிட்டு அவன் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்கன்னு போன விஷயத்த அவன் சொல்லிட்டான்னா துணிந்த பின் துணிந்த பின் என்ன செய்ய முடியும்? சொல்லிடுவோம் இப்ப என்ன பெரிய இதுவா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்படின்னு நினைச்சு செய்ததுக்கு பிறகு துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. நீ வந்து அதுக்கப்புறம் வந்துகிட்டு ஐயோ நாம வந்து முன்னாலே கொஞ்சம் யோசிக்காம போனோம். இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டு அதான் சொல்றாரு. எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவோம் என்பது இடுக்கு. நாம இல்ல என்ன செய்ய முடியும் சொல்லிட்டோமே அப்படிங்கும் போது நீ திருப்பி வந்து என்ன யோசிச்சாலும் அது எடுக்காக வந்து அதனால வந்து ஒரு பெரிய பிழையாக ஏற்பட்டு இவனுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம், இவனால வந்து தந்தைக்கு கஷ்டம் எல்லாம். அப்போ இதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நாம வந்து ஒரு நிதானத்தை கடைபிடிக்க நாம தெரிஞ்சுக்கணும். சிந்தனையை வந்து செலுத்த தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன் எதுக்கு கேள்வி கேட்கணும். நம்ம வந்து அப்படி நிறைய ஆழமாக நம்ம வந்து வாழாம அப்படியே மேல சில சின்ன மீன்கள்லாம் வந்து மேல தெரியும். அதை விட கொஞ்சம் பெரிய மீன்கள்லாம் கொஞ்சம் ஆழத்துல இன்னும் கூட பெரிய மீன்கள்லாம் ரொம்ப ஆழத்துல. அது வந்து வெளியே தெரியக்கூடிய அந்த மீனாக வந்து ஆழமாக அத கீழே
கொஞ்சம் இறங்கி அது உள்ள ஒரு ஒரு விஷயத்திற்கு உள்ள நாம போய் சிந்திச்சாதான் அது எல்லா விஷயங்கள்லையும் நாம படிக்கும்போது நாம படிக்கக்கூடிய பாடங்களை நாம் ஆராய்ச்சி செய்து படித்தால் அப்ப நமக்கு நிறைய விஷயம் ஏன் இதுக்காக இந்த இத சொல்லியிருக்காங்க. ஏன் திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அந்த இதுகளை எல்லாம் அந்த நம்ம படிக்கும் பொழுது நாம் அந்த ஆழமாக சிந்திக்க தெரியும். அந்த ஆழமாக சிந்திக்க தெரிந்தால் நாம எதனையும் எண்ணி துணிய முடியும். இதுல இதுல இப்படித்தான் நம்ம எண்ணி துணிக கரும் அப்படி இல்லை அப்படின்னா துணிந்தபின் என்னும்னு வந்தாச்சுன்னா அது இருக்கு எல்லாருக்கும் அந்த இது நாம கண்டிப்பாக அது தெரிந்து செயல் வகைங்கிறதுல அற்புதமான குறள். நாம நல்லபடியா சரி அடுத்த சொல்றேன். நன்றி.